புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 10. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். சிந்தனை. இயேசுவின் முதன்மையான பணி ஆன்மீகம் சார்ந்தது. பாவத்தின் விளைவுகளில் இருந்து மனிதனை விடுவித்து நிலையான விண்ணக வாழ்வுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவரது பணியின் நோக்கம். இதற்காக தமது பாடுகள் சாவால் சாவையை அழித்து விண்ணகத்துக்கான பாதையை திறந்து வைத்தார். யார் யார் மனம் மாறி ஆண்டவரால் மீட்கப்படுகின்றார்களோ அவர்களே அந்த பாதை வழியாக செல்ல முடியும். இவ்வாறு இயேசு மக்கள் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பு முழுமையானது. அது உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுவதையும் தன்னுள் கொண்டிருக்கின்றது. நான் இக்கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்ற இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் அவரது இறையன்பு அவருடைய மனித நேயத்தோடு பின்னி பிணைந்துள்ளதை காண முடிகிறது. அவர் உடலும் ஆன்மாவும் கொண்ட முழு மனிதனையே அன்பு செய்கின்றார். இந்த வாசகத்தில் வருகின்ற மக்கள் 3 நாட்களாக இயேசுவுடன் தங்கி நின்று இறைவார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் பசியுடன் இருந்தார்கள். ஆயினும் தமது பசியை வெளிப்படுத்தியதாகவோ அல்லது அங்கிருந்து எழுந்து சென்றதாகவோ இல்லை. மாறாக அவரது போதனையில் அமிழ்ந்து போயிருந்தார்கள். அவர்கள் அவரை விட்டு போக விரும்பவில்லை. ஆனால் இயேசு அவர்களின் பசியின் அவசிய தன்மையை உணர்ந்திருந்தார். போகும் வழியில் அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று எடை போட்டிருந்தார். இந்த கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், எமது வாழ்வில் எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? நாங்கள் சில வேளைகளில் எமது உடல் சார்ந்த தேவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். எமது உணவு, உடை, உறைவிடம் என்பன அவசியம் என்பது உண்மையே. ஆனால் நாம் ஆன்மீக தேவைகளை காட்டிலும் உடல் சார்ந்த தேவைகளுக்கே முன்னுரிமை கொடுக்கிறோம். இயேசுவோடு நின்ற மக்கள் முதலில் நம்பிக்கையையே முன்னிறுத்துகின்றனர். உண்பதற்கு உணவு இல்லாத நிலையிலும் அவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்கவே அங்கு நிற்கின்றனர். அதனாலே அவர்கள் நம்ப முடியாத ஒரு புதுமையை கண்டு அனுபவிக்க நேர்ந்தது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் உதவி செய்வது நமது கடமை. அது ஒரு தெரிவு அல்ல. அதாவது விருப்பம் என்றால் செய்யலாம் அல்லது விட்டுவிடலாம் என்பது அல்ல. நாம் பொறுப்பற்றவர்களாய் இருந்துவிடக் கூடாது என்றே
ஆண்டவர் விரும்புகின்றார். ஆயினும் எமது ஆன்மீக தேவைகளை நாம் இறைவார்த்தையால் நிறைவு செய்ய வேண்டும் என்பதே எமது முதன்மையான தெரிவாக இருக்க வேண்டும் என்று இந்த புதுமை கூறுகின்றது. இயேசுவை நாம் முதன்மையாக கொண்டால் ஏனைய தேவைகளை எல்லாம் அவரே நிறைவு செய்வார். எமது வாழ்வில் இன்று முதன்மையாக நாம் எதனை கொண்டிருக்கின்றோம் என்று கண்டுகொள்வோம். உணவா, நம்பிக்கையா, இயேசுவா, உலகமா, உடலா, ஆன்மாவா? செபம். ஆண்டவரே, உம்மையே எமது வாழ்வின் முதன்மையாக நாம் கொண்டு உம்மிலேயே எமது நம்பிக்கையை நிலைநிறுத்தி வாழ அருள் தாரும். ஆமென்.